ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில் நித்திய வெளிச்சம் சேனல் டிவி நேயர்களை வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியார் நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம தொடர்ந்து காத்திருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியங்களை செய்கிற தெய்வம். புதிய கிருபையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிற தெய்வம். இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையில் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை அப்பா தாங்கி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்து தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வந்து அப்பா உம்முடைய நாமத்தினால் தகப்பனே ஸ்தோத்திரம் எங்களை நிறுத்தி இருக்கிற தெய்வம், எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிற தெய்வம். தகப்பனே ஸ்தோத்திரம், உடைய நீதினால் எங்களை தாங்கி கொண்டிருக்கிற தெய்வம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற அந்த வேளையிலே கர்த்தர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஜீவனாய் வல்லமையாய் இயேசுவே நாமத்தினால ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், உடைய ஜனங்களுடைய தகப்பனே ஸ்தோத்திரப்பா ஆத்தும தாகத்தை கர்த்தர் தீர்க்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அப்பா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசப்பா இந்த வேளையிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் இயேசுவே நாமத்தினால ஒவ்வொரு உள்ளங்களிலும் அப்பா ஸ்தோத்திரம் அமேன் கேட்கத்தக்க அப்பா ஸ்தோத்திரம் காதுகள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராகப்பா. உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிற தெய்வம், உம்முடைய சத்தியத்தை தந்து தகப்பனை எங்களை நடத்துகிற தெய்வம். அப்பா அமைதலான தண்ணீர் ஒன்றை கொண்டு போய் விடுகிற தெய்வம். இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆட்கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய இந்த ஆண்டோடைய ஸ்தோத்திரம் சன்னிதானத்தில் நம்ம நிற்கிறோம். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தேற்றுவாராக. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. அவருடைய வார்த்தை வரும் பொழுது அது விடுவிக்கிற வார்த்தையாக இந்த நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உலகத்தில் நம்ம தேவன் எப்படி பரலோகத்தில் அவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை துதிப்பதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும். இதே போல் பரலோகத்தில் ஒரு ஆசரிப்பு கூடாரம். அதே போல் மோசேட்ட சொல்லுவார், நான் உனக்கு மலையில் காமித்தது போல் நீ இந்த நாளில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் ஆசாரித்துவ முறைமைகளை ஆண்டவர் மோசைக்கு சொல்லியிருப்பார். நமக்கு தெரியும் ஆரோன் இப்படிப்பட்ட ஆசாரித்துவ ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டார். அவருடைய குமாரர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த தெய்வம் ஆண்டவராகிய வார்த்தை எப்படி சொல்லுகிறதுனா, யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பன் அபிஷேகம் பண்ணிபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரித்துவத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று சொல்லி மோசேட்ட ஆண்டவராகிய தேவன் ஆரோனை அபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பார். பாருங்க பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், ஆரோனை பரிசுத்தப்படுத்தின தெய்வம். அவனுடைய வஸ்திரங்களை பாருங்க, அவனுடைய இயற்கையாகவே வஸ்திரம் உண்டு. ஆனால் அந்த வஸ்திரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிசுத்த அந்த இரத்தத்தினாலே ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தினார். அவர்களை பிரித்தெடுத்தார். அவருடைய குமாரர்களை பிரித்தெடுத்தார். அவருடைய முழு சந்ததியை ஆண்டவருக்கு ஆசாரித்த ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். பிரியமானவர்களே, இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசாரித்துவ ஊழியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய பிரதான ஆசாரியராக பாருங்க, மனுஷனுடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மனிதன் இறந்து போவான். ஒரு ஆசாரியன் இருந்தால் அவன் குறிப்பிட்ட காலம் இருக்கும், அது வரும் பொழுது அவன் இறந்து போவான். அவனுடைய சந்ததி வரும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ஸ்தோத்திரம் அவர்கள் பரிசுத்த ஆசாரியர்களாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்தோத்திரம் இந்த அறிமுகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம், ரெண்டாவது புதிய ஏற்பாட்டின் ஆசாரித்துவம்,
இந்த காலத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், இந்த காலத்தின் ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய அழைப்பை நம்ம பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்தோத்திரம் யாத்ராகமம் 28 சொல்லப்பட்டிருக்கும், தேவன் தான் தெரிந்தெடுக்கிறவர். ஸ்தோத்திரம், அதாவது ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ஆசாரியத்துவம், ஒரு அழைப்பை கொடுத்து தான் அவர் இதை தெரிந்தெடுக்கிறார். பரிசுத்த உடைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார், சில முறைமைகளை கொடுக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் விலங்குகள் எப்படி அடிக்கப்பட வேண்டும், அந்த இரத்தம் எப்படி தெளிக்கப்பட வேண்டும், எந்தெந்த காரியங்களில் அது தெளிக்கப்பட வேண்டும், எப்படியெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை ஆரோனுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். இந்த இடத்துல இரத்தம், அதில் தெளிக்கப்படுகிற இரத்தம் பாவ மன்னிப்பிற்காக அந்த சிந்தப்படுகிறது. அதாவது ஆட்டுக்குட்டி ஸ்தோத்திரம் அடிக்கும் பொழுது அந்த இரத்தம் எங்கெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அந்த இடமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவ வார்த்தை கேட்க காதுகளிலே ஸ்தோத்திரம் தெளிக்கப்படும், தேவனுக்கு சேவை செய்ய கைகளில் தெளிக்கப்படும், அடுத்தது தேவனின் வழியில் நடக்க கால்களிலே தெளிக்கப்படும். இது அந்த பாவ மன்னிப்பை பாருங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிந்திய காலத்தில் அவர் ஒரே பலியாக அவர் நிறைவேற்றினார். ஆனால் ஆசாரிய முறைமையின்படி அழைக்கப்பட்ட ஆரோனுக்கு அவர் எப்படி கொடுக்கிறான்னு சொன்னால், அந்த பாவ மன்னிப்பிற்காக அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும், எந்தெந்த பலிபீடத்தில் தெளிக்க வேண்டும், அவருடைய குமாரருடைய வஸ்திரங்களை தெளிக்க வேண்டும், தன்னுடைய வஸ்திரங்களை தெளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாவ மன்னிப்பிற்காக அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆனால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அபிஷேக தைலம். இது பரிசுத்த ஆவிக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் ஆரோன் காலத்தில் எப்படின்னா, அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதற்கு அது ஒப்பனையாக இருந்தது. அதே போல் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்தோத்திரம், ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் அழைத்து வேறு பிரித்த தெய்வம் அவர்களை பிரதிஷ்டை பண்ண சொன்னார் மோசே இடத்துல. அந்த பிரதிஷ்டை எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தில் அநேக கோத்திரங்களோடு இருந்தாலும் அந்த ஆரோனையும் அவருடைய குமாரர்களையும் ஒரு கோத்திரமாக அவர் ஆசாரியத்துவ ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் வேறு பிரித்தார். பிரியமானவர்களே, அதே போல் அடுத்த காரியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, மனித ஆசாரியத்தின் குறைபாடுகள். இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆசாரியத்தினுடைய குறைபாடுகள் எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் ஆரோனை பிரித்தெடுத்த தெய்வம். ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஆசாரியர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அவருடைய சந்ததி, ஆரோனுடைய சந்ததி அதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அவருடைய குமாரர்கள் அதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இவர்களுடைய ஒவ்வொரு சந்ததியை பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் அழிந்து போகிறவர்கள், மரித்து போகிறவர்கள். அப்போ ஆண்டவராகிய தேவன் பாருங்க, இந்த மனுஷனால எப்படி ஒரு ரட்சிப்பு உண்டு பண்ண முடியும் முழு ஜாதிகளுக்கும் முழு உலகத்திற்கும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய மகா பிரதான ஆசாரியராக நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் பாவமற்றவர். இந்த உலகத்தில் நீங்கள் ஆசாரியர் ஊழியம் செய்பவர்களாக இருந்தாலும் பாவம் செய்பவர்களாக இருந்தாங்க, உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவர் பரிசுத்தமானவராக இருந்ததுனால அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஆசாரியத்தினும் ஒவ்வொரு வருடமும் அந்த மகா பிரதான ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஏன்னா மனிதர்கள், நம்ம பாவம் செய்கிறவர்கள், விழுந்து போகிறவர்கள். அதே போல தான் ஆசாரியர்களாக இருந்தாலும் உலகத்தினால் கரைப்படுத்தப்படுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் ஒரு முடிவு பண்ணினார், நித்திய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவர் என்ன பாவமற்றவர், அவருடைய ஸ்தோத்திரம் அவர் என்றென்றைக்கும் ஒரு நித்திய பிரதான ஆசாரியராக இந்த உலகத்தில் ஒருவர் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற தம்முடைய சித்தத்தின்படி பாருங்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். அதான் புத்தக சுருடில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் இதோ வருகிறேன் என்று சொல்லி பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்து தன்னை தானே தன்னுடைய சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தின் மீட்பிற்காக அவர் வெளிப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இன்னும் எப்படி சொல்லப்படுகிறதுனா, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு வருஷம் தோறும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம்
தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. இப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அவர் தந்தருளினதுனால அவர் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தையே நமக்காக அவர் அடிக்க கொடுத்தார். நம் பாவிகளாய் இருக்கையில் நம் கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் மரித்தார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற தமது அன்பை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஒருவன் தன் பாருங்க, ஸ்தோத்திரம், சகோதரனுக்காக இல்லை நண்பனுக்காக மரிக்கிற அந்த ஸ்தோத்திரம், அன்பை விட பெரிய அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் தன்னுடைய ஸ்தோத்திரம் சொந்த சரீரத்தையே அவர் அடிக்க கொடுத்து நம்மளை மீட்டு கொண்ட தெய்வமாக இருக்கிறார். அவர் பரிசுத்த தெய்வமாக இருக்கிறார். அவர் பாவம் அறியாதவராக இருக்கிறார். அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகி அந்த தேவன் ஸ்தோத்திரம் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். பாருங்க, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பிரதான ஆசாரியராக இந்த உலகத்தில் பாருங்க பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக தம்முடைய குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுக்க சித்தம் கொண்டார். பாருங்க, பழைய பலி மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டிய பலியாக இருந்தது. அதாவது ஆரோன் அவருடைய குமாரர் அவருடைய சந்ததி மூலமாக கொடுக்கப்பட்ட பலி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாவம் செய்யும் பொழுதும் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அது கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக தம்முடைய சிலுவை அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதுனால அந்த இரத்தம் இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, அது பரிபூர்ணப்படுத்தி கொண்டு இருக்கிற இரத்தம், அது பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம், அது நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், அது நம்மை பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட்டி சேர்க்கிற இரத்தம். பாருங்க, அந்த ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தினால நம்ம அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு நித்திய மீட்பை பெற்றிருக்கிறோம், நித்திய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, இது புதிய உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது புதிய உடன்படிக்கை. பாருங்க, ஸ்தோத்திரம், புதிய உடன்படிக்கைனா பழைய உடன்படிக்கை நமக்கு தெரியும், அது கற்பலகைகளில் எழுதப்பட்டது, அது மையினால் எழுதப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறது நம்முடைய இருதயங்கள் எழுதப்படுகிறது. அது ஆண்டவராகிய ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்கள் எழுதப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படி புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய மகிமை, எத்தனை பெரிய இரக்கத்தினால் அவர் நம்மளை முடிசூட்டி இருக்கிற தெய்வம். தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம். பாருங்க, நம்ம பாவங்களை செய்து நம்ம மரித்து போய் இருந்த நேரத்தில் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால், அவர் தம்முடைய புதிய உடன்படிக்கையினால, புதிய ஆவியினால, அவருடைய சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால நம்மளை மகிமையின் ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை இழந்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம், ஆனால் முயற்சி செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம அதை அறியாதவர்களாகவும் அதற்கு எதிராகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும், ஆண்டவர் அந்த எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்தத்தின் அந்த சக்தியை, அதாவது வல்லமையை நம்ம இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு பாருங்க, அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பு, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவனை மீட்க முடியும், அவனை கிறிஸ்துவினிடத்தில் சேர்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பலியாக ஒரே தரமாக புதிய உடன்படிக்கையின் அந்த ஸ்தோத்திரம் உடன்படிக்கையாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அந்த காரியத்திற்காகத்தான் ஸ்தோத்திரம் அவர் அடிக்கப்பட்டார். நாம் பாவிகளாக இருந்தோம், நம்ம சாபத்தில் இருந்தோம், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தோம், எல்லாவற்றையும் அவர் விடுத்து பாருங்க நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக நம்மளை இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. பாருங்க, நம்ம ஒரு புதிய உடன்படிக்கையில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு பாருங்க நம்மளை ஆசாரியர்களாக, அதாவது ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசாரியர்கள் இருக்கலாம், நம்மளை ஒரு ஆளுகை செய்ய தகுதி வாய்ந்தவர்களாக
ஆண்டவருடைய இரத்தம் நம்மளை உருவாக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம பிதாவிற்கு முன்பாக நிற்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஏன்னா பிதாவுக்கு நமக்கு இடையில் இருக்கிற அந்த பாவ திரைகள், அதாவது பாவத்தின் உடன்படிக்கைகள், பாவத்தின் அந்த ஸ்தோத்திரம் நிந்தைகள், பாவத்தின் அந்த ஸ்தோத்திரம், பாவத்தினுடைய பாரங்கள், அதனால நம்ம பிதாவை நம்ம நோக்கி பார்க்க முடியாதவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக அந்த ஸ்தோத்திரம் சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம்மளை மாசற்றவர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமை மிகவும் பெரியது. அவருடைய தியாகம் பெரியது. நம்மை சிலுவையிலே தியானிக்கப்பட்ட அந்த 7 வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம கேட்டோம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பாருங்க எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம கொஞ்சம் கூட அதை பார்த்தோன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல பாருங்க, புதிய உடன்படிக்கைக்கு பிற்பாடு நம்ம எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இந்த ஆசாரியத்துவம் ஸ்தோத்திரம், இந்த ஆசாரியத்துவம் பழைய காலத்தில் ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும், ஏன்னா எல்லா ஜனங்களுக்காகவும் தான் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவோ சந்ததிக்காகவோ அல்ல. இது உலகம் முழுவதும். அவர் உலகத்தின் இரட்சகர், அவர் உலகத்திற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தின தெய்வம். பாருங்க, அவர் அந்தகாரத்தின் நின்று, நம்ம அந்தகாரமான இருளில் இருந்தோம், அந்தகாரமான சாத்தானுடைய பிடிகளில் இருந்தோம், இருளின் வல்லமைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இதிலிருந்து விடுவிப்பதற்கு யாரும் கூடாமல் போயிற்று. பாருங்க, ஸ்தோத்திரம், சிந்தப்பட்ட மிருகங்களுடைய இரத்தங்கள் பிரயோஜனமற்று போயிட்டு, ஆனால் பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை அந்தகாரத்தில் இருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து பாருங்க அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்திருக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை உலகத்தில் யாரும் செய்யக்கூடாத காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வதனால அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக பாருங்க எல்லா சந்ததிகளும் பாருங்க இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவர் சொல்லுவார், பிள்ளைகளே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுவார். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டதுனால அவரால் சொல்ல முடியும், என்னுடைய சுதந்திரர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புத்திர சுவிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்களில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக இருக்கிற ஸ்தோத்திரம் நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடிகிறதா பிரியமானவர்களே? அதனால தான் ஆண்டவர் எபிரேயர் 10:16, அந்த நாட்களுக்கு பின் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை நமக்கு தந்திருக்கிற தெய்வம். அதே போல் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம், அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் ஸ்தோத்திரம், அந்த மகிமை, அதாவது ஆரோன் அந்த அவருடைய குமாரர்கள் ஆசாரித்துவ ஊழியம் செய்யும் பொழுது அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. நம்ம யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்த மகிமை எப்படி அந்த ஆலயத்தை நிரப்பிற்று என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் பாருங்க 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று, மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால்
மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். பாருங்க, அந்த மகிமை புறப்படத்தக்க ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்குகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அந்த சந்ததி மூலமாக ஒரு மகிமை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த காலத்திலும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிற நாம், புதிய ஏற்பாட்டினுடைய அந்த பிரதான ஆசாரிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய ஊழியக்காரராக, ஆசாரிய ஊழியக்காரராக இருக்கிற ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் இந்த நாட்களில் பரிசுத்தப்படுத்தும் பொழுது அந்த மகிமையை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்க, அந்த பழைய பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த முறைமைகள் நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது அது மகிமையாக மாற்றப்பட்டது. ஆனால் இந்த புதிய பாட்டு காலத்தில் தேவனே அதனுடைய மகா பரிசுத்த ஸ்தோத்திரம் அந்த உடன்படிக்கையினுடைய பிரதான ஆசாரியராக அவர் தன்னுடைய ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியராக இருக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்முடைய இருதயங்களில் அவர் வாசம் பண்ணும் பொழுது, நம்முடைய இருதயங்கள் அவருடைய பிரமாணங்களை எழுதும் பொழுது, அவருடைய தேவனே நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அந்த மகிமை இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி ஆத்துமா சரீரத்தில் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த மண் பாருங்க, மண் பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இந்த மண் பாண்டத்தில் அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை இந்த நாளில் ஜீவனாய் நம்மிடத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு ஆரோன் அவருடைய குமாரர்கள் சுத்திகரிக்கப்பட்டாங்க. ரத்தம் எந்த இடங்களெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அந்த இடங்களெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் அவர்களை சுத்திகரிப்பு உண்டாக்கும். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், அவருடைய ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்கள். ஆனால் இந்த நாட்களில் புதிய உடன்படிக்கையினுடைய அந்த ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. அந்த சுத்திகரிப்பினால நம்முடைய சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நம்முடைய இருதயம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் மகா பிரதான ஆசாரியராக நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரே. அவர் நம்முடைய ஸ்தோத்திரம், அவர் நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்மளை ஸ்தோத்திரம் அமேன் கூட்டி சேர்த்து பரலோகத்தில் அவர் சேர்த்து நம்மளை ஆராதிப்பதற்காக நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிற தெய்வம். நம்ம இந்த உலகத்தோடு முடிந்து போகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தினால நம்ம ஸ்தோத்திரம் அசுத்தங்களினால் பாவங்களினால் சிக்கொண்டிருந்தாலும் அவர் பாவ மன்னிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து, அவருடைய ரட்சிப்பை கொடுத்து, அவருடைய சுதந்திரத்தை கொடுத்து, அவருடைய பிள்ளைகள் என்று அழைத்து இந்த நாட்களில் தேவன் அவரோடு கூட நம்மளை ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் அந்த நித்திய ஜீவனில் வைப்பதற்காக ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை செய்கிற புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக நம்ம இன்றைக்கு நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தா, இன்றைக்கு பாவத்தில் இருக்கிறோம், சாபத்தில் இருக்கிறோம், இன்னும் கட்டுகளில் இருக்கிறோம் என்று சொன்ன பாருங்க, ஆண்டவர் சிந்தின ரத்தம் அநேக நேரங்களில் வீணாக இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் ஸ்தோத்திரம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது. ஆனால் கிறிஸ்துவனுடைய இந்த ரத்தம் பாருங்க, இன்றைக்கு நான் உன்னிடத்தில் வர்றேன், உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிற வேளையில், ஆனால் இன்றைக்கு அதை செவி கொடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு இருதய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும், இதோ வாசற்படியில் நின்று கதவுகளை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் போஜனம் பண்ணுகிறோம்? இந்த போஜனம் என்ன? இது வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம், ஜீவ அப்பம். இந்த அப்பம் இன்றைக்கு நம்முடைய இருதயங்களில் இருக்கிறதா? அதாவது தேவனே இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறாரா? அந்த அப்பத்தில் நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய ஆத்மா பாருங்க ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த ஆத்மா பாருங்க ஸ்தோத்திரம், நம்முடைய ஆத்மாவில் அவருடைய வார்த்தை இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ இன்றைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இல்லை என்றால், நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தை இல்லை என்றால், அது ஜீவன் இல்லை என்றால், நிச்சயமாகவே அந்த ஆத்மா மரித்ததாக இருக்கும், செத்து போனதாக இருக்கும். செத்து போன ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கும் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் பாருங்க எத்தனை வல்லமை உள்ளது பிரியமானவர்களே. அது நம்மை மீட்டு கொள்ளுகிறது, அது நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, சாபக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு வாசம் பண்ணுவதற்காக தான் நம்மை ஸ்தோத்திரம் அவர் பரிசுத்த ஜாதியை அழைத்ததினால, அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மளை தெரிந்து கொண்டதினால
இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த கிருபை இழந்து நிற்கிறோம் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம், அவர் சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தெய்வம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிற தெய்வம். இந்த உலகத்தில் இன்றைக்கு கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் நம்ம சண்டைகள் என்று சொல்லி நம்ம காதுகள் கேட்கும். இப்படி அப்படியாக கொடூரமான சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மகனே பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கம் பண்ணி இருக்கிற தெய்வம். இந்த நாளில் அப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக ராஜரிக கூட்டமாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம நினைக்கலாம் அநேகர் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ராஜரிகர்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிதாவுக்கும் முன்பாக நிறுத்தி இருக்கிற தெய்வம். நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அநேக குழப்பங்கள் இருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் தெளிவாக நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார், நம்ம ஆசாரியர் கூட்டமாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்து இருக்கிறார். அப்போ தெரிந்தெடுத்ததுலையும் இன்னைக்கு பாருங்க, உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே அவர் நம்மளை தெரிந்தெடுத்து இருக்கிறார். யாரிடத்துல எல்லாம் அந்த மனதில் அந்த சிந்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்கிற அந்த உணர்வு இருக்கிறதோ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிற காலத்தில் நம்ம கேட்கிறோம், யாரெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்ம பயணிப்போம். அந்த வார்த்தை நம்மளை விடுதலை செய்யும். நிச்சயமாகவே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஆசாரித்துவ ஊழியத்தில் ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் செய்த அந்த ஊழியம் பாருங்க, ஸ்தோத்திரம் மனுஷரால் போல மனுஷனாலே செய்யப்பட்ட அந்த ஊழியம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக ஒரே பலியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டதுனால இன்றைக்கு அவர் பிரதான ஆசாரியராக நம்மளை ஸ்தோத்திரம் அவர் அழைத்திருக்கிற தெய்வம். ஆனால் இந்த நாட்களில் ராஜரிக ஆசாரியர்களாக நம்மளை அழைத்திருக்கிற தெய்வம். நம்ம இந்த பணிகளை செய்வதற்கு நம்ம ஸ்தோத்திரம் யாரும் தயங்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு யாரும் தயங்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, என்னை குறித்தும் எவன் என்னுடைய வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் அவனுடைய காரியங்களை குறித்தும் பிதாவுக்கு முன்பாக வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். பிரியமானவர்களே, அதனால் தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் நம்ம மற்றவர்கள் சொல்வதற்கு, ஏன்னா இந்த வார்த்தை எப்படின்னா நம்ம பெற்ற சுதந்திரம், நம்ம பெற்ற மீட்பு, நம்ம பெற்ற விடுதலை தான் நம்ம சொல்ல போறோம். வேற எந்த காரியங்களும் சொல்லவில்லை. நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம இன்றைக்கு சாட்சியாக சொல்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி நம்மளை ஸ்தோத்திரம் அழைத்திருக்கிற தெய்வம். ஸ்தோத்திரம் நம்ம அப்படியே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஆரோனும் அவன் அப்பா பிள்ளைகளும் அப்பா அந்த ஆசாரித்துவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டது போல ஏசப்பா ஸ்தோத்திரம் அமேன். மனிதர்களால் அப்பா ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அப்பா ஸ்தோத்திரம் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி அப்பா அப்பா அந்த உலகத்தில் அப்பா தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஒரே தரமாக மரித்து பரிசுத்த தகப்பனே அந்த குழந்தையாக இயேசு கிறிஸ்துவை தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம் அமேன் ஜனங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்டு இயேசுவே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற, என்றென்றைக்கும் அறியாமல் இருக்கிற, என்றென்றைக்கும் அப்பா ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிற அப்பா அந்த கிருபையினால எங்களை இந்த நாட்களில் ஆசீர்வதித்திருக்கிற தெய்வம். ஒரு விசேஷ மகிமையினால அப்பா அந்த நாட்களிலும் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யார் யார் தகப்பனே இப்படிப்பட்ட தகப்பனே இந்த ராஜாரிக தகப்பனே ஆசாரியர் கூட்டமாகவும் ராஜரிக கூட்டமாகவும் பரிசுத்த சந்ததியாகவும் தகப்பனே சொன்ன வார்த்தையை இழந்திருக்கிறார்களோ இயேசுவே நாமத்தினால ஒவ்வொருவரும் தகப்பனே மறுபடியும் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. உம்முடைய இரத்தத்தினால் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள இயேசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா இயேசுவே நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரப்பா ஸ்தோத்திரம் அந்த அழைத்த தெய்வம் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துறப்பா. உம்முடைய பரிசுத்த மகிமையினாலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறீரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய மகிமையினாலே தொடர்ந்து காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.